எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சிஜேபி வந்து 36th டேவாக இருக்கிற அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருந்ததை வந்து நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து கால் ஆஃப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் பிரதான் அவர் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. கவர்மெண்ட் வந்து இப்போ சிஜேபியோட இன்னும் 2 டிமாண்டை வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா, யாரெல்லாம் வந்து தன் உயிரையை வந்து அவங்களே மாற்றிக்கிட்டாங்களோ நீட் சம்மந்தமாக அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 1 crore கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் அகெயின்ஸ்ட் அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த டிமாண்டையும் வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிஜேபி லெட் ப்ரொட்டஸ்ட் வந்து எங்கள் ஜனதா மந்தரில் June 20th வந்து ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் வந்து 1.5 மாதம் அதாவது இந்த 36 டேஸாக ஓடிருக்கு. வந்து ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட்டில் வந்து பங்கேற்றாங்க. ஏன்னா நீட்டோடைய அந்த பேப்பர் லீக் அது சம்மந்தமாக வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தது. அப்படிங்கிறதுனால வந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரெசிக்னேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டிமாண்டை வச்சுருந்தாங்க அவங்க. ரங்கா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டவங்க அதாவது கவர்மெண்ட் வந்து 36 டேஸ் நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணதில் நம்ம டிமாண்ட் எல்லாத்தையும் அக்ரி பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக விட்ரா பண்ணிக்கலாம் இந்த ப்ரொட்டஸ்ட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக்கெல்லாம் கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து இப்போது கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. நத்தா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டதெல்லாம் கூட வந்து விட்ரா பண்ணப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. கரெக்டாக வந்து அந்த கவர்மெண்ட் கரெக்டான ஸ்டெப் எடுக்கும் அப்படிங்கிறத வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. காம்பன்சேஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நீட் அந்த இதில் வந்து தன் உயிரை தானே மாய்த்தவங்களுக்கு. பட் அது எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நத்தா அவர் வந்து சொல்லலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து டிமாண்ட் பண்ணது 1 crore ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு வந்து அவங்க ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திரா பிரதான் அவர் வந்து இப்போ ரெசிக்னேஷன் பிஎம்க்கு நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் பிஎம் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது இமீடியட்டாக அப்படிங்கிறது வந்து இன்னும் கிளியராக இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, எங்களுக்கு இனி 2 டிமாண்ட் இருக்குது. அது வந்து நாங்கள் அப்படியெல்லாம் போயிட மாட்டோம். நாங்கள் காக்ரோச்சஸ் ஒன்ஸ் நாங்கள் என்டர் ஆகிட்டோன்னா நாங்கள் அப்படியேலாம் விட்டுட்டு போயிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் ரெசிக்னேஷனுக்கு அப்புறம் இது வந்து அந்த சிஜேபி ஃபவுண்டர் அவர் வந்து அபிஜித் சொல்லியிருக்காரு. இதை ரெசிக்னேஷன் லெட்டரில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, இந்த மாதிரி இந்த 10 டேஸாகவே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அப்புறம் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அந்த முழு பொறுப்பும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில அட்வைஸும் வந்து கொடுத்துருக்காரு எஜுகேஷன் மினிஸ்டர். 2 டைம் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து இது வந்து இதே மாதிரி சிமிலராக ஒரு கான்ட்ரவர்சி 2024 வந்து ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேப்பர் லீக் பற்றி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யூத்துடைய ஆஸ்பிரேஷன் அப்புறம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸு அதெல்லாத்தையும் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. யூத்து தான் வந்து ஆர்கிடெக்ட்ஸ், பில்டர்ஸ் அப்புறம் வந்து அவங்க தான் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறவங்க, இந்தியாவை டெவலப் பண்ண வர வேண்டியவங்க. அதனால் வந்து அவங்களுடைய கரியர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவர். இந்த மாதிரி வந்து கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும், படிப்புலையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சோனம் வாங்சக் அப்புறம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த நீட்டு லீக் சம்மந்தமாக இதில் நிறைய பேர் வந்து கேதரும் ஆயிருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 1 month லேட்டர் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொட்டஸ்ட்டை வந்து சன்செட் செலோ அப்படிங்கிற மாதிரி வந்து அதை பார்லிமெண்ட் வரைக்கும் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து போலீஸ் எல்லாம் வந்து டியர் கேஸ் அதெல்லாம் போட்டு இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பர்ஸ் பண்ண பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதும் நியூஸ் வந்திருக்கு. இதில் வந்து போலீஸ் பர்சனல்ஸும் நிறைய பேர் வந்து இன்ஜூர் ஆகியிருக்காங்க. அவங்க ரெசிக்னேஷன் பண்ணதுக்கப்புறம் இவங்க சியர் பண்ணி நல்லா செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஜனதா மந்தர் இந்த இடத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடியிருக்காங்க. சக்தே இண்டியா அப்படிங்கிற பாட்டெல்லாம் போட்டு அவங்க வந்து ஹக் பண்ணியிருக்காங்க ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரொட்டஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய அஜிடேஷனுக்கு கிடைச்ச விக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பிஆர் அம்பேத்கர் அவருடைய அந்த பேனர்ஸ் எல்லாம் கூட அங்கே வந்து காணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
கேதரிங்கில் அட்ரஸ் பண்ணும்போது அபிஜித் திப்கே என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், இப்போ நம்ம பயப்படலைன்னா கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட்டை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க வந்து அதாவது கவர்மெண்ட் வந்து சொல்லணும், இது வந்து ரெசிக்னேஷன்லாம் இங்கே யாரும் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி, வேர்ல்டு வந்து வளையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்காது அப்படிம்பாங்க. நம்ம வந்து அதை ஃப்ளெக்சிபிளாக பண்ண வைப்போம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காங்க அங்கே. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஜேபி வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவருக்கு. ஏன்னா வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்எம்ப்ளாய்டு யூத் காக்ரோச்சஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் ஸ்பார்க் பண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து அந்த ஆர்கானிக் அந்த இதை மூமெண்ட்டாக ஸ்பார்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சிஜேபி என்ன சொல்கிறாருன்னா வந்து அதாவது காக்ரோச்சஸ்னு வந்து எங்களை கூப்பிட்டதுனால தான் வந்து நான் இந்தியாவுக்கே வந்தோம், இல்லாட்டி நான் வந்து வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சில பேர் இந்தியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, காக்ரோச்சஸ் அங்கே அப்படின்னு எங்களை நீங்கள் வந்து சொல்லாமல் இருந்தது நாங்கள் வந்து ரோட்டுக்கே வந்திருக்க மாட்டோம், அப்போ அந்த மாதிரி வரலைன்னா ப்ரொட்டஸ்ட்டும் நடந்திருக்காது, அதே மாதிரி வந்து அந்த பிரதான் அவருடைய தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனும் வந்து நடந்திருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சக் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலாக இது வந்து விக்ட்ரி ஆஃப் டெமோக்ரஸி, டைரக்ட் அப்படிங்கிறது டெமோக்ரஸி அப்படிங்கிறத வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. டைரக்ட் ஸ்ட்ரீட்லேருந்து நடந்திருக்கு இது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. சக் அப்படிங்கிறவர் வந்து 26 டேஸ் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து நடத்தியிருக்காரு. இதில் வந்து பீஸு, பேஷன்ஸ், அப்புறம் வந்து பர்வியரன்ஸ் அப்படிங்கிறத வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது 3 தான் இது வெற்றிக்கான காரணம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய ரெசிக்னேஷனை, எஜுகேஷன் மினிஸ்டரோட ரெசிக்னேஷனை. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎம் வந்து யூத்துக்கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும், யார் வந்து அந்த டியர் கேஸு அப்புறம் லத்தீஸ்லாம் வச்சு அடித்து ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து தாக்கினவங்களுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து சொன்னது யாருன்னா, காங்கிரஸ் சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ரெசிக்னேஷனுக்கு அப்புறம் வந்து அவர் இதை சொல்லியிருக்காரு. ஏஏபி சீஃப் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருமே வந்து கங்க்ராட் பண்ணியிருக்காரு. என்டையர் கண்ட்ரிக்குமே இது ஒரு விக்ட்ரி, டெமோக்ராட்டிக் அந்த இதில் வந்து விக்ட்ரி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. கர்நாடகா சிஎம் டிகே சிவகுமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட்டு வந்து காங்கிரஸ் அவங்க வந்து இது வந்து கண்டினியூ ஆகிற வரைக்கும் வந்து இன்டெக்ரல் டெமோக்ராட்டிக் அந்த இதில் இவங்க வந்து அந்த சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து சென்டருக்கு எம்ப்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட்லேயும் நாங்கள் வந்து இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணோம், அதனால் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு டிமாண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க, இனி 2 டிமாண்ட் இருக்குது. அதை வந்து இவங்க எப்படி பண்ண போகிறாங்க, ப்ரொட்டஸ்டர்ஸ் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்களா இல்லாட்டி என்ன ஏதுங்கிறது தெரியலங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.